நம்ம புது ஃபார்ம் செட்டப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அடிக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வாங்கி பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் ஒரு 5 minutes பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்தோம். நம்ம ஃபார்ம் சுற்றி நிறைய மரம் இருக்குது. என்னென்ன மரம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஃபார்மை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கொடுக்காப்புளி மரம், புளிய மரம், நிறையா புளியங்க காய்ச்சிருக்கு. அது மேலே இலவம் மஞ்சு மரம், நிறைய பப்பாளி மரம் இருக்குது, 5-6 தென்னை மரம் இருக்குது. தேங்காய் வேணால் நம்ம இது பண்ணி முடிச்சுக்கலாம். சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நிறைய வேப்ப மரம் இருக்குது. இன்னும் அங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குது, இங்கே ஒரு மாமரம் இருக்குது, அங்கே ஒரு மாமரம் இருக்குது. எல்லாம் பூ காய்ச்சிருச்சு. இன்னொரு 1 monthல் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்துடும். சரட்டு மரம் இருக்குது, நிறைய வேப்ப மரம் சுற்றி இருக்குது, கொடி இருக்குது. அங்கே வாழை மரம் வச்சுருக்காங்க. இது முன்னாடி அவங்க பிளான் பண்ணி வச்சது. ஸோ இங்கே ஒரு மாமரம் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் தான் நம்ம கட்டில் போட போகிறோம். ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வைக்கோல் கட்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஸோ அங்கே தான் நம்ம வைக்கோல் கட்டெலாம் எடுக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 5 to 6 months கிட்ட R&D பண்ணி பிளான் பண்ணி தான் இறங்குறோம். இன்னொரு 15 to 20 days கண்டிப்பாக ரெடி ஆயிரும். ரெடியானதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள்.